விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல முனைவர் சபாபதி மோகன் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாத்தையும் பார்த்தோம். தமிழ்நாட்டில் உங்களுக்கு இனிப்பான செய்தி, அகில இந்திய அளவில் உங்களுக்கு அவ்வளவா மகிழ்ச்சி உறாத ஒரு செய்தி தகவல் தான் வந்துகிட்டே இருக்கு. அதையும் கடந்து முதலமைச்சர், காங்கிரஸ் தலைவர்கள், பல்வேறு இடதுசாரி தலைவர்களும் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை முற்றிலுமா புறக்கணிக்கிறாங்க. நிச்சயம் வெற்றி எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வெற்றி சாதகமா அமையுமா, சாத்தியமா உங்களுக்கு? அது தேர்தல் எக்ஸிட் போலுடைய அந்த விவாதங்களை திமுக புறக்கணிக்கவில்லை, கம்யூனிஸ்ட் கட்சிகள் புறக்கணிக்கவில்லை, காங்கிரஸ் மட்டும்தான் அதிலே கலந்து கொள்ளவில்லை என்று இந்தியா முழுவதும் புறக்கணித்து. இல்ல நான் விவாதத்தை கேட்கல, அந்த முடிவுகளை நீங்க புறக்கணிக்கிறீங்க, அதை ஏற்றுக்கொள்ளலங்கிற அடிப்படையில் முடிவுகளை புறக்கணிப்பது என்பது, அதாவது அது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அது ஒரு சயின்ஸ், அது ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்துல பல நேரங்கள்ல மாற்றங்கள் நடந்திருக்கு, அதிகமாயிருக்கு, குறைஞ்சிருக்கு, எல்லாமே நடந்திருக்கு. எனவே அந்த சிஸ்டத்துக்குள்ள இருந்து விவாதம் பண்ணணும்னா, நான் நேற்றைய முன்தினம் தொலைக்காட்சிகள்ல நான் பேசும்போது சொல்லியிருக்கிறேன், வடபுலத்திலே ஒரு ரேட் ரேஸ் க்ளோஸா இருக்கும்னு நினைச்சோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிஜேபி கூட்டணி அதிகமா வரக்கூடிய செய்திகள் சொல்றாங்க. ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி 100க்கு 100 விழுக்காடு அல்லது அந்த 1-2 இடங்கள் அவர்களுக்கு கிடைக்காமல் கொடுக்கறாங்க. ஆமா, அதே என்னை பொறுத்தவரையில் நாங்கள் புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகளையும் நாங்கள் கட்டாயம் வெற்றி பெறுவோம். அதில் எந்த விதமான மாறுபாடும் இருக்க போவதில்லை. இதுல உங்களுடைய கேள்வி என்னன்னா, நீங்க இந்த கருத்து கணிப்புக்குள்ளத்தான் நம்ம விவாதிக்கிறோம். அப்படி விவாதிக்கிறப்ப ஒன்னை ஏத்துக்கிட்டு ஒன்றை மறுக்க முடியாது. அதனாலதான் நான் தொலைக்காட்சிகள்ல சொன்னேன், வடபுலங்களில் எப்படி ஒரு சூழல் இருக்கும் என்று சொன்னால் அது வருத்தத்தை அளிக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சிக்கு தலைவர் அண்ணன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நற்சான்று மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் அப்படின்னு இதைத்தான் நான் 2 நாளாவே பதிவு செய்துட்டு இருக்கேன் நான். எனவே இன்றைக்கு இது பலிக்குமா பொய்க்குமா என்றால் அது நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு தெரியும் அது என்ன நடக்க போகுது. உங்களுக்கே இந்த நம்பிக்கை இல்லையா? பலிக்கும் அப்படின்னு பளிச்சுன்னு சொல்ல மாட்டீங்களே? இல்ல வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நீங்க அதை எப்படி வெற்றி பெற்றுத்தான் ஆக வேண்டும் இல்ல, நாளைக்கு மதியம் தெரியும்னு சொல்றவங்கதான். வெற்றி என்பது நாளை மதியம் தெரியும். நாளை மதியம் 12 மணி 1 மணிக்கெல்லாம் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்று நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையில எங்களுக்கு ஒன்றும் குறைச்ச இல்ல. பிஜேபி தமிழ்நாட்டுல 16 சீட்டு ஜெயிக்கிறாங்க நம்பிக்கை இருக்கிறப்ப, நாங்க இந்தியா கூட்டணி வடபுலத்துல நாங்க ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு எப்படி இல்லாம இருக்கும்? எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையோட நாங்களும் பயணிக்கிறோம். இல்ல நான் எப்படி கேட்கிறேன்னா, நீங்க ஒரு 272 அதுதான் பெரும்பான்மைக்கான எண்ணிக்கை. அந்த எண்ணிக்கையை ஒட்டி ஒரு 10-20 கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாக இருந்தா கூட, நீங்க சொல்ற அந்த நம்பரை 295 அப்படிங்கிற நம்பரை ரொம்ப உறுதியா சொல்றீங்க. இந்தியா கூட்டணி தலைவர்கள் அப்படி நம்பலாம். ஆனா வரக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள்ல பாஜக கூட்டணி 350 இருந்து தான் தொடங்குறாங்க. ஹையஸ்டே 350 இருந்து 400 வரைக்கும் எல்லாருமே கொடுக்க தொடங்கி இருக்கிறாங்கன்னா, அப்ப ஒரு கண்ணுக்கு புலப்படாத ஒரு மோடி அலை நாடு முழுவதும் உருவாயிருக்கா? அப்கோர்ஸ் நீங்க சொல்றதை ஒத்துக்கிறேன், முடிவுகள் தான் இறுதியான, மக்கள் தீர்ப்பு தான் இறுதியானது. அப்ப அப்படியான ஒரு நிலை இருக்கான்னு கேட்கிறேன். இதன் மூலமா அப்படி புரிஞ்சுக்கலாமான்னு கேட்கிறேன். அப்படியான நிலை இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம். அதாவது இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இருக்குதுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியான நிலைமை இருக்கக்கூடாது. அப்படி பெரிய மோடி அலை என்பது இந்தியாவில் இல்லை அப்படின்னு நாங்க நம்புறோம், முழுமையாக நம்புறோம். அப்படியான நிலைமை வரக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் அதே நேரத்தில் நீங்க சொன்னது போல கிட்டத்தட்ட ஒரு பெரும்பான்மையான ஊடகங்களில் 350க்கு மேல வருகிறது என்று சொல்லுகிற பொழுது நான் சொன்ன பாருங்க, ஒரு க்ளோஸ் ரேஸா இல்லாம போயிடுமோ என்கிற அச்சம் எனக்கு இருக்கிறது. அதை நான் பதிவு செய்கிறேன். அதாவது இந்த ஊடகத்துக்கு உள்ள நம்முடைய எக்ஸிட் போலினுடைய அடிப்படையில் மட்டும் நான் அந்த செய்தியை சொல்லுகிறேன். ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம், 300 இடங்கள் பெறுவோம் என்று மதிப்பிற்குரிய அன்னை சோனியா காந்தி சொல்வதும் தலைவர் சொல்வதிலும் எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. ரவி கொஞ்சம் காமா இருக்கீங்களா? என்னுடைய நிறைவு கருத்து என்பது 80 ஆண்டு காலம் தமிழ் சமுதாயத்துக்காக சிந்தித்த ஐயா கலைஞர், 80 ஆண்டு காலம் தமிழ் சமுதாயத்திற்காக போராடிய ஐயா கலைஞர், எழுதிய கலைஞர், இதழ்களும் உதடுகளும் இணைந்து நடத்திய புரட்சிக்கு சொந்தக்காரரான ஐயா கலைஞரினுடைய 101வது பிறந்த நாளில் அவரை வணங்கி
ரவிச்சந்திரன் போன்றவர்களை எல்லாம் கரெக்டா 9 மணிக்கு 8 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு மணி நேரம் நீங்க அவர் பேட்டி எடுங்க, அப்பதான் பத்தாது. அது கூட பத்தாது. அவருக்கு விட்டு போன மாநிலங்கள் எல்லாம் படப்படன்னு அவருக்கு முடியல. இந்த கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி பிஜேபியில RSSக்கு அவர் போட்டுடலாம். அவர் நல்ல எல்லா மாநிலங்கள்லயும் நல்ல மனப்பாடம் பண்ணிருக்காரு பாருங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஐயா கலைஞருடைய பிறந்த நாளில், அவர்கள் 101வது பிறந்த நாளில் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை, ஐயா கலைஞருடைய வாழ்த்துக்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நாளை மக்கள் நற்சான்று அளிப்பார்கள். மாண்புமை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றியாக நாளை வெற்றி அமையும். அந்த வெற்றியின் அடிப்படையில் மிஸ்டர் ரவிச்சந்திரன் இன்னும் 2 நாள்ல எங்க அண்ணன் மகன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக போறாரு. அதுக்கு நீங்க பதில் சொல்றதுனா கூட நீங்க சொல்லிடலாம். சரி, நன்றி.